நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். விஜய் அவர்கள் 140 சீட்டுகள் வின் பண்ணி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று நான் சொல்லியிருந்தேன். அப்படி அவர் இந்த தடவை சிஎம் ஆயிட்டார்னா, நான் ஒரு அரசியல் படித்தவனா சொல்கிறேன், அடுத்து அவர் ஆயுள் முழுக்க வேறு யாருமே தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடியாது. தொடர்ந்து எல்லா தேர்தலையும் விஜய் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பார், அவர் தான் சிஎம். அப்போது மற்ற தலைவர்களுடைய நிலை, மற்ற கட்சிகளுடைய நிலை, அவங்க அரசியல் பண்ண முடியாதா என்று கேட்கலாம். பண்ண முடியும், ஆனால் என்ன மாதிரி அரசியலாக இருக்கும், அது எப்படி நகரும், விஜயனுடைய ஃபினிஷிங் எதிர்காலம் என்ன மாதிரியான ஒரு மாசாக போய் நிற்கும் அப்படிங்கிறத ஒரு அரசியல் படித்தவனா நான் ஆராய்ஞ்சு சொல்கிறேன். இந்தியா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து தமிழ்நாட்டில் 85% வாக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் பதிவானது இதுதான் முதல் முறை. அப்படி ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில் உருவாக்கிய பெருமை திரு விஜய் அவர்களுக்கு உண்டு. அரசியலுக்கு வந்தால் விஜய் அவர்கள் மாதிரி வரணும், இல்லைன்னா பேசாமல் விவசாயம் பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருந்துடணும். ஒரு மாற்றத்தை, ஒரு எழுச்சியை மக்கள்கிட்ட உருவாக்குற பவர் உள்ளவன் தான் அரசியல் தலைவனாக உருவாக முடியும். அதில் திரு விஜய் அவர்கள் மாஸ் ஹீரோவாக இருந்தார், மாஸ் தலைவராகவும் ஆயிட்டார். அதில் நோ காம்ப்ரமைஸ். அது என்ன வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? நான் ஒரு அரசியல் படித்தோன்னா என்னோட கருத்துக்களை நேர்மையாக பதிவிடுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது, 140 சீட்டு வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எந்த வகையில் அந்த ஓட்டு விழுந்தது என்னங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் நான் சொன்ன மாதிரி முதலமைச்சர் ஆயிட்டார்னா, தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் மற்றும் இதர கட்சிகள் அதோட நிலை எப்படி இருக்கும், அடுத்து தமிழ்நாடு எப்படி இருக்கும், தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு அரசியல் படித்தவனா பதிவிடுறேன். நான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக நேர்மையான ஆட்சியை நான் தருவேன், என்னை நீங்கள் நம்பலாம் சொன்னார். அதே மாதிரி நான் சொல்கிறத இன்னைக்கு ஒரு நாள் கேளுங்க, அதாவது ஓட்டு விசிலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி 5 வருஷம் நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பிரச்சாரங்களில் கட்சி தொடங்கின நாள்லேருந்து பிரச்சாரம் முடிகிற வரைக்கும், ஓட்டு போடுற வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்களில் நான் ஒரு அரசியல் படித்தவனா ஒரு நேர்மை இருக்குது. அதில் போலித்தனம் கிடையாது. உண்மையாகவே மக்களை நேசித்து அவர் வந்திருக்காருங்கிறது அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது லைவில் அவருடைய உடல் மொழி, அவர் ஃபேஸ் ரியாக்ஷன், இது எல்லாத்தையும் பார்க்குற போது உணர்வுபூர்வமாக மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காருங்கிறது ஒரு அரசியல் படித்தோம்னா 100% நான் நம்புகிறேன். அதில் அவர் தெளிவாக இருக்கிறார். கண்டிப்பாக ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு இப்படிலாம் ஒரு ஆட்சி நடத்த முடியுமா, பின்றாப்பிள்ளைய ஆள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முதல்வன் படம் இருக்கு இல்லையா, முதல்வன் பட அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு 50% கூட அவர் பண்ணுவார், வாய்ப்பு இருக்குது. ஏன் முதல்வன் படம் மாதிரியே பண்ணலாமே, அது சட்டத்துக்கு உட்பட்டது தானே, பரபரப்பை ஏற்படுத்தலாமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆட்சியை செய்வார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போது அந்த மாதிரியான ஆட்சியை செய்யும்போது விஜய் அவர்கள் மீது இப்போ இருக்கிறதே பெரிய செல்வாக்கு, இன்னும் அவர் மீது மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் அவர் சொன்னார், பெண்களுக்கு பாதுகாப்பு, பாலியல் சீண்டல்கள் இந்த மாதிரி இருந்தால் தனி சட்டம் இயற்றப்படும்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் இயற்றப்பட்டு பெண்கள் விஷயத்தில் இப்போல்லாம் நடக்கலையா நிறைய இடங்களில், அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காத அளவுக்கு தகுந்த பாதுகாப்பை கொடுக்கும்போது கண்டிப்பாக பெண்கள் விஜய் அவர்களை ஒரு குலசாமி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவர் ஆட்சியில். நான் சொல்கிறது 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எதுக்கு நான் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் நல்லபடியாக அவர் பண்ணும்போது அங்கே திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வேலை இருக்குது, என்ன அரசியல் பண்ண முடியும், அதை சொல்ல வரேன். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கட்சிகள் என்ன பண்ண போகுது அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற 5 வயசு 8 வயசு 10 வயசு பசங்கள் கூட, குழந்தைங்கள் கூட டிவிகேக்கு ஓட்டு போடுவோம்னு வீட்டில் ஓட்டு கேட்குறாங்க. இவங்க 18 வயசாக வரும்போது டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு வாக்கு வங்கி, அடுத்த ஜெனரேஷன் வாக்கு வங்கியையும் சேர்த்து உருவாக்கியிருக்காரு விஜய். அவர் உருவாக்காட்டாலும் ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிடுச்சு. அவர் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தான் அரசியலுக்கு வந்தார். 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்காகத்தான் அவர் ஓட்டு கேட்டார். பட் ஆட்டோமேட்டிக்காகவே அது அந்த குழந்தைங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 18 வயசாக நிறைவடையும் போது அவங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் டிவிகே தான் தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல் கட்சியாக இருக்கும். அசைக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டாங்க. இது ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இளைஞர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இப்போ ஐயா ஸ்டாலின் வயசாச்சு, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் வயசாச்சு, சசிகலாமா இருக்காங்க, அவங்களுக்கும் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே போயிட்டாங்க. ராமதாஸ் ஐயாவுக்கும் ரொம்ப முடியலை. ஸோ இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் இதையும் பேசத்தானே வேணும். உடல்நலம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அரசியலில் செயல்பாடு வேணும்ல. ஸோ இப்படிலாம் அதே மாதிரி திமுகவில் நிறைய பெரியசாமி மாதிரி ஆட்கள், இப்போ KN நேரு ஐயா, இப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஐயா துரைமுருகன் போன்ற சீனியர்கள்லாம் வயசாயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இது அதிகபட்சமான ஒரு 6 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே தாங்கும் பாடி. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் கஷ்டம்தான். இப்போவே ஐயா துரைமுருகனுக்கு செயல்பாடு வயசு ஆனதுனால பண்ண முடியலை. இருந்தாலும் அவர் எலெக்ஷன் நிற்கிறார். ஸோ இந்த சூழல் மக்கள் விஜய் 51 வயசு தான் இருக்குது. இவர் ஓடி, அதாவது சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் மக்கள் நம்புவதற்கும் வயசு ரொம்ப முக்கியம். அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது நான் இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 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 இன்னொரு இவர் ஆயுள் முழுக்கும் ஒரு தடவை விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார்னா அவர் ஆயுள் முழுக்கும் அவரை யாரும் அசைக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன் அப்படிங்கிற ரீசனை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இப்போது இது ஒரு பக்கம், ஏஜ் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க, எத்தனையோ பேர். ஐயா எடப்பாடி ஐயாவுக்குலாம் ஒரு ஜாதி முத்திரை இருக்குது. உண்மைதானே அது? அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது இல்லை, எம்ஜிஆர் இருக்கும்போது இல்லை, எடப்பாடி ஐயா இருக்கும்போது ஜாதி முத்திரை வந்துருச்சு. எதுக்கு முத்திரை வந்துச்சு? அவங்க குறிப்பிட்ட சாதிக்காரங்களை மட்டும் கட்சியில் வச்சுக்கிட்டு மிச்ச சாதிக்காரங்களை அவாய்ட் பண்ணதுனால அது வெளிப்படையாக தெரிஞ்சு அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால அவர் மேலே அந்த ஒரு மைனஸ் இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் சில இது இருக்குது, சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ சீமான்லாம் பேசுகிறாரு, அவர் தெலுங்கரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று இருக்குது. பட் எந்த சாதி மதத்துக்கும் சாயம் இல்லாமல் ஒரு தலைவராக இந்த காலத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறார். எல்லா சாதியிலையும் அவருக்கு கட்சிக்காரங்க இருக்காங்க. அவருமே எந்த சாதியோ மதத்துக்கு சேர்ந்தவர் இல்லாமல் காமனாக இருந்தது தமிழ்நாடு அரசியலுக்கு பெரிய ப்ளஸ். ஸோ அதை மும்மதம், இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே விஜயை கொண்டாடுறாங்க, நேசிக்கிறாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். அதே மாதிரி மக்கள் பல்ஸ் அவருக்கு தெரியுது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்க, என்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியுது. பிரச்சாரத்திலேயே நான் பார்த்தேன், நிறைய சொல்லியிருப்பேன். அவர் பிரச்சாரத்தில் மக்களுக்கு அவருக்குமான ஒரு பாண்டு என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தேன். கல்யாணம் ஆனவங்க வண்டியில் ஏற்றி ஆசீர்வாதம் பண்ணுறது, மதுரைக்கு போகும்போது பாண்டிமணி போட்டோ கும்பிடுறது, அதை எடுத்து போஸ்ட் கொடுக்குறது, அஜித் விஜய் அவர்கள் 2 ஃபோட்டோ இருக்கும்போது வாங்கி அதை போஸ்ட் கொடுக்குறது, இதெல்லாம் எமோஷனலான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை, எமோஷனலான விஷயம். அது அவர் மனசில் இடம் பிடிக்கிற விஷயம், மக்களோட ஒரு தலைவன் கனெக்ட் ஆகிற விஷயம். ஸோ இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறது. அதே மாதிரி திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்களில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அரசியல், அப்புறம் பல தலைவருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன், சுந்தரலிங்கம், இவங்களை பற்றிலாம் பேசினார் திருநெல்வேலியில். அப்போது அந்தந்த மண் சார்ந்த மக்கள் தலைவர்களை அவர் பேசுறது அந்த மக்களுக்கு பிடிக்குது. ஸோ எல்லா விஷயமும் அவர் பண்ணுறார். அப்படிங்கும்போது அது அவருக்கு இன்னும் மேலும் பலமான ஒரு விஷயமாக தான் அமையுது. ஸோ இன்னொன்று, தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாருமே எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, கலைஞர், அண்ணான்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய
சினிமா பின்புலத்தில் வந்து ஒரு கரஸ்மாட்டிக் தலைவரை பார்த்த மக்கள். அப்படி வந்ததில் இன்னைக்கு இருக்கிற கரஸ்மாட்டிக் தலைவர்னா அது விஜய் அவர்கள் தான். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது விஜய் அவர்களோட வேற தலைவரை நம்ம கம்பேர் பண்ணோம்னா எதுவுமே இதில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. எதுவுமே ஊழல் லஞ்சம் இல்லாத அப்படின்னா நம்ம திமுக தலைவரை சொல்ல முடியுமா, அதிமுக தலைவரை சொல்ல முடியுமா? கம்பேர் பண்ண முடியாது. பெண்களுக்கு பாலியலுக்கு தனி சட்டம் சொல்றாரு, ஏற்றுவோம் விஜய் சொல்றாரு. இதை போய் நம்ம ஆளுங்கட்சியில் கம்பேர் பண்ண முடியுமா? அவங்க ஆட்சியில் தான் எல்லாம் தப்பு நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இப்படி இருக்குது. ஏன் 5 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டேங்குது, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டேங்குது, ஏன் டிவிக்கு ஓட்டுன்னு சொல்லுது? இப்போ இதுலேயே அவங்க செட் ஆகி வரலை. ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள். அதேமாதிரி ஏஜ்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஐயா ஸ்டாலின் ஏஜ் வேறு, எடப்பாடி ஏஜ் வேறு, இப்போ இவருடைய ஏஜ் வேறு. ஸோ இதெல்லாம் மாறுது, காலம் ஓட்டம் மாற்றுது. ஸோ இதெல்லாம் பார்க்குற போது ஒரு தடவை விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டார்னா அவர் வாழ்நாள் முழுக்க அவர் தான் சிஎம், எல்லா தேர்தலையும் அவர் தான் ஜெயிப்பார். திமுக அதிமுக அந்த எதிர்கட்சிகள் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மூட வேண்டிய சூழல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி நடத்தணும், கட்சிக்காரங்க இருக்க மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். பட்டு என்ன சிஎம்மா விஜய் எடுத்தார்னா நிறையா ஆட்சிக்கு எதிரான சிக்கல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க. அது உண்மை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆட்சியில் இல்லாமலே திமுக மத்திய சர்க்கார் பிஜேபியை எதிர்த்து 2 மாநில அதிகாரத்தில் உள்ளவங்களை எதிர்த்து அவர் தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ஒரு கட்சியை இழுத்து போட்டியிட்டார். அப்போது அதிகாரம் கையில் இருக்கும்போது அதெல்லாம் அவர் ஸ்பேஸ் பண்ண தெரியாமல இருக்குதும், ஃபேஸ் பண்ணுவார். அப்படிங்கும்போது அப்போ அந்த சவாலையும் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணி போனார்னா அவர் ஆயுள் முழுக்க அசைக்க முடியாது. அது வரைக்கும் ஆட்சிக்கு திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளை இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு தடவை விஜய் முதலமைச்சர் ஆகிட்டா அவ்வளோதான். மற்ற கட்சிகள்லாம் கொஞ்சம் சும்மா பேருக்கு கொடியை வச்சுக்கிட்டு தெரியலாமே தவிர அடுத்தடுத்த தேர்தல்களில் அவங்க வந்து போட்டியிடுற அளவுக்கு வச்சுக்க மாட்டார். போட்டியிட்டால் கூட வெற்றி பெற மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவருடைய மாசும் அவருடைய கேரக்டர், ஒரு குணாதிசயங்களும் மக்களுக்கு பிடிச்சி போய் அவரை பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வாழ்நாளில் நான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒரு எம்ஜிஆரை விட பெருசாக அவருடைய இறுதி வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போவே கணிக்கிறேன், ஒரு தெய்வத்துக்கு சமமாக பார்க்கக்கூடிய காலம்லாம் வரும். அந்த அளவுக்கு அவர் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நிறைய செய்வார். அந்த நான் சொல்கிறது அந்த சைக்காலஜிக்கல் தான். ஒரு மனுஷனை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் பேசும்போது மக்களை சந்திக்கும் போது அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா. ஏன்னா அவருடைய பிரச்சாரத்தில் எதுவுமே மக்கள் வந்து திட்டமிடல் கிடையாது. பிரச்சார டைம் திட்டமிடல் இருக்கு. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கல்யாண பொண்ணு திடீர்னு வந்து ஏறிச்சு அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. அங்கே போன இடத்துல வந்துட்டாங்க, இமிடியேட்டாக நடந்தது. இப்போ பாண்டிமுனி அதை கும்பிட்டார்ல, தொட்டு வணங்குறாருல, இதே வேற கட்சியாக இருந்தால் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அவங்க செட்டப் பண்ணி அதை காட்டுப்பா, தலைவர் வாங்கி கும்பிடுவார், அதை வச்சுக்கோ, ஃபோட்டோ எடுப்போம், அப்புறம் வெளியே வந்துடு. இப்படி வேற கட்சியாக இருந்தால் செட்டப் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே லைவாக நடந்தது, எதிர்பார்க்காம நடந்தது. அப்போது அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரிஜினலாக அவருடைய கேரக்டர் தெரியுதா, நல்ல கேரக்டர் வெளிப்படுதா, அதை வச்சு இந்த மாதிரி சின்ன நிறைய விஷயங்களை நான் இவர் கட்சி தொடங்கின நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாடி, ஒரு மேனரிசம், இவர் விடுற அறிக்கைகள், இவரோட அமைதி, இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நான் பதில் சொல்கிறேன். இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தோம்னா இவர் வாழ்நாள் முழுக்க வேற யாரும் ஒரு ஆட்சியை கைப்பற்ற முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஆட்சியை கொடுப்பாரு. அவ்வளவு டேலண்ட் இருக்குது அவர்கிட்ட. ஸோ மற்ற கட்சிகள், மற்ற தலைவர்கள் வேணா என்ன வேணும்னு சொல்லி இப்போ சீமானே இருக்கிறாருன்னா அவர் முறையிடலாம், போய் அவரை பார்த்து தமிழர் பிரச்சனை இதற்கு இதை சரி பண்ணப்பா அப்படின்னு பேசலாமே தவிர அரசியல் பண்ணி இனிமேல் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி திமுகவுக்கு அதிமுக சொல்ல தேவையில்லைங்க, அது இந்த தேர்தலோடு முடிஞ்சிடும். அதிமுக இந்த தேர்தலோடு அது ஃபினிஷிங் ஆயிரும். ஸோ திமுக எதிர்கட்சி மாதிரி முடிஞ்சளவுக்கு போராடும், ஒரு 5 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும் போராடி.
அதுக்கப்புறம் தேர்தல் வரும், அந்த தேர்தல்லையும் இறங்குவாங்க, அதுலேயும் விஜய் ஜெயிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமுங்கும், காங்கிரஸ் எப்படி முன்னாடி அமுங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் விஜய் ஜெயிப்பார், கொஞ்சம் டயர்டாக இருக்கும், பெருசு கூட இருக்காது. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் போராடி உதயநிதி அவர் மட்டும் போராடிக்கிட்டு இருப்பார். அவருக்கு அந்த போர்க்குணம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் ஏதோ ரைட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அப்புறம் கொஞ்சம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது அது திமுகவும் அப்படியே இறங்கிடும். கடைசி கட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் வாழ்ந்தார், இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தாப்புல, இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துச்சு, பயங்கரமாக பண்ணாப்புல அப்படின்ட்டு உலகமே வைக்கிற அளவுக்கு ஒரு சக்தியாக விஜயனுடைய வாழ்நாள் இருக்குங்கிறதான் ஒரு அரசியல் படித்தோன்னா என்னோட கணிப்பு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு.